ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம். தகுதியற்ற விமானத்தை இயக்கியதாக டிஜிசிஏ அதிரடி நடவடிக்கை. முறையான தகுதிச் சான்றிதழ் ஏர்வேர்த்னஸ் சர்டிபிகேட் இன்றி விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அத்துடன் இந்த கடுமையான விதிமீறலுக்கு காரணமான பொறியியல் பிரிவைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கவும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனமே இந்த தவறு குறித்து தாமாக முன்வந்து டிஜிசிஏவிடம் தெரிவித்தது. விஸ்தாரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடனான இணைப்பிற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் விமானங்களுக்கு புதிய தகுதிச் சான்றிதழ்கள் வழங்கும் பணி நடைபெற்றது. அப்போது ஒரு ஏர்பஸ் A320 விமானத்திற்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படாத நிலையிலும் அந்த விமானம் 8 முறை வணிக ரீதியிலான பயணங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக டிஜிசிஏ பிறப்பித்த உத்தரவில், இந்த விதிமீறல் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் நிறுவனத்தின் பாதுகாப்பு விதிமுறைகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் பொறுப்பு மேலாளர் இந்த குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஏர் இந்தியா, பாதுகாப்பு விதிகளில் ஏற்படும் இத்தகைய குறைபாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனேயே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தற்போது டிஜிசிஏ சுட்டிக்காட்டிய அனைத்து குறைகளும் சரி செய்யப்பட்டு விட்டன என்று கூறியுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக விமான நிறுவனம் ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருப்பது விமான போக்குவரத்து துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.